ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதிக நபர்களால் விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு 10 மூவிஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்லேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 10 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது காய்ஸ். இந்த 10 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா டாப் பிக்கில் இருக்குது. இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். நல்ல ஒரு ஸ்டோரி இல்லைனோட இந்த மூவிஸ் எல்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா மெக்கானிக் ரெஸ்ட்ரக்ஷன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் நம்ம ஜேசன் ஸ்டேட்டன் ஒரு அசாசினாக இருப்பார். அப்படி அசாசினாக இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஜேசன் ஸ்டேட்டனோட லவ்வரை கடத்தி வச்சுக்கிட்டு ஒரு 3 கொலையை நம்ம ஹீரோ கிட்ட பண்ண சொல்லுவான். இப்படி பண்ணுனாதான் உன் லவ்வரை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோ கொலை பண்ண வேண்டிய 3 பேர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டான்களாக இருப்பாங்க. அந்த டான்களை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி கொலை பண்ணணும்னா, அவங்க பார்த்திங்கன்னா நேச்சுரலாக டெத் ஆன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு நம்ம வில்லன் சொல்லியிருப்பான். இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி அந்த 3 பேரை கொல்றாரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லன் கிட்ட இருக்கிற நம்ம ஹீரோவோட லவ்வரை எப்படி இவர் காப்பாற்றுறாருன்றது இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு மூவி. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் ஸ்டேட்டன் நல்லாவே நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 9th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா த்ரிபிள் எக்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2002 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வின் டீசல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிரைம்ஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருப்பாரு. இப்படி அவர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிரைம்ஸ் பண்ணி சுற்றிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தீங்கன்னா US கவர்மெண்ட் பிடிக்கிறாங்க. இப்படி பிடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு வேலையை ஒன்று ஒப்படைக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தந்து அவங்கள பிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணால் அவர் மேலே இருக்கிற கிரைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துறதா போலீஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பையர் மாதிரி அந்த கும்பல் கிட்ட போகிறாரு. இப்படி போனதுக்கப்புறம் அந்த கும்பல் கூட நம்ம ஹீரோ அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறாரு. இப்படி அட்டாச் ஆகி அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தந்தாரா இல்லையா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அங்கே சர்வே பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு மூவி. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 8th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா அனபெல் கம்ஸ் ஹோம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த அனபெல் பொம்மையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் ஒரு கண்ணாடி பெட்டியில் வைக்கிறாங்க. ஆனால் அந்த அனபெல் அப்படின்ற பொம்மை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஒரு நபர்னால வெளியே எடுக்கப்படுது. இப்படி வெளியே எடுக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த அனபெல் அப்படின்ற பொம்மையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா காஞ்சரிங் யூனிவர்ஸில் 4th மூவியாக ரிலீஸ் ஆயிருக்குங்க. நல்லா தான் இருக்குது. இந்த மூவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அமேசான் பிரைமில் அவைலபிளாக தான் இருக்குது. பார்க்காம இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா 12 ஸ்ட்ராங். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 9/11 அட்டாக் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு தலைமை ஏற்று அமெரிக்காவிலேருந்து ஆப்கானிஸ்தான் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வார்லார்டுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே இருக்கிற தாலிபான்களோட எப்படி போராடி அவங்கள பார்த்தீங்கன்னா அழிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸாக வச்சு எடுத்திருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வார் ஆக்ஷன் மூவியை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஹோம் ஃப்ரண்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் ஒரு போலீஸாக இருந்திருப்பார். அப்படி இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிம்மதியாக அவர் பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையனை பார்த்தீங்கன்னா அடிச்சிட்றா. இப்படி அடித்ததுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் அடிக்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவும் அப்படி தான் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த லேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு ஒரு சில ஆட்களை அனுப்புவாங்க. இப்படி அனுப்பும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள ஈஸியாக சமாளிச்சுருவாரு. இப்படி சமாளித்ததுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட தம்பி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட தம்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் வியாபாரியாக தான் இருப்பா. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டி விட்டுருவான். இப்படி மாட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மூவியை தமிழ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி தமிழில் இந்த மூவியோட ஸ்டோரி லைனோட ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா மிட்வே. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அண்ட் ஜப்பானுக்கு இடையில வார் நடக்குது. அந்த வாரோட ஸ்டார்டிங்கை ஜப்பான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பேர்ல் துறைமுகம் மேலே குண்டுகளை பொழியுது. இப்படி பொழிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மிட்வே அப்படின்ற பகுதி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சொந்தமாக இருக்கும். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அண்ட் ஜப்பான் இவங்க 2 பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா வார் நடக்க ஆரம்பிக்குது. இப்படி வார் நடக்கும்போது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா எப்படி அந்த வாரில் ஜெயிக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த வாருக்குள்ளே ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைனாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா வார் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வார் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாவே எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த வார் சீக்வன்ஸ்க்காகவே நீங்கள் விரும்பி பார்க்கலாம். அண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. மற்ற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வார் சீக்வன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா இன் தி ஹார்ட் ஆஃப் தி சீ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா 18th சென்ச்சுரியில் நடக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு எரிபொருளாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, திமிங்கலத்தை வேட்டையாடி அதிலிருந்து ஒரு எரிபொருளை உருவாக்கி அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட எரிபொருளாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா A6 அப்படின்ற ஒரு கப்பல் கடலுக்கு போகுது. இப்படி அந்த கப்பல் கடலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இந்த கப்பல் மாட்டிக்குது. இப்படி மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அந்த கப்பலில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் எப்படி உயிர் தப்பிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த மூவியோட மிச்ச கதையாக இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸாக வச்சு எடுத்திருப்பாங்க கைஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இங்கிலீஷில் மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி டனல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபோன் பேசிட்டு ஒரு டனலை கிராஸ் பண்ணும்போது அந்த டனல் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடிபாடுக்குள்ளே மாட்டிக்கிறாரு. இப்படி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேயே அந்த இடிபாடுக்குள்ளே மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஹீரோ சர்வே பண்ணுறாரு. இப்படி சர்வே பண்ணும்போது வெளியில் இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை உயிரோட மீட்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைனாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொரியன் மூவியாக இருந்தாலும் இந்த மூவியை மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மூவியும் கூட, ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி ரவுண்ட் அப். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா வியட்நாமில் ஒரு சீரியல் கில்லர் என்ன பண்ணுறான்னா அங்கே வர டூரிஸ்ட் எல்லாம் காசுக்காக கொண்டுட்டு இருக்கிறான். இப்படி கொண்டுட்டு இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது. இப்படி மாறினதுக்கப்புறம் நம்ம ஹீரோவான டான்லி பார்த்தீங்கன்னா அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக உள்ளே வராரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லரை பிடிச்சாரா இல்லையா, இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாரா அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பார்ட்டாக தான் ரிலீஸ் ஆயிருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடியே அவுட்லாஸ் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் செகண்ட் பார்ட் புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. இந்த மூவியை நீங்கள் டேரெக்டாக பார்த்தாலும் இந்த மூவி உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி ஹீஸ்ட் ஆஃப் தி சென்ச்சுரி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 7 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. அந்த பிளானை பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரி திட்டங்களை யூஸ் பண்ணாங்க அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரி லைனாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி போலீஸ்கிட்ட மாட்டாமல் தப்பிக்கிறாங்கன்றது சூப்பராக இந்த மூவியில் காட்டியிருப்பாங்க. இந்த மூவி ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸாக வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.